இனியவர்களே வணக்கம். இது என்ன? பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறும் நிகழ்வை நாம் ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு, மார்க்கு மற்றும் லூக்கா என்னும் 3 நற்செய்தி நூல்களில் வாசிக்கின்றோம். 3 இடங்களிலுமே இயேசு எருசலேம் நகருக்கு அருகில் வரும்போதுதான் இந்த நிகழ்வு நடப்பதாக பதிவு செய்யப்படுகிறது. இதை அறிகுறி அல்லது வல்ல செயல் என்று நாம் ஒரு பக்கம் எடுப்பதோடு மற்றொரு பக்கம் உருவகமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இயேசுவுக்கு அருகில் இருந்த அவருடைய சீடர்கள் அவரை தாவீதின் மகன் என அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவை விட்டு தூரமாக இருந்த கண் பார்வையற்ற ஒருவர் அவரை தாவீதின் மகன் என அறிக்கையிடுகிறார். லூக்கா நற்செய்தியாளரின் பதிவில் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. அதையே இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். மக்கள் கூட்டம் கடந்து போய் கொண்டிருப்பதை கவனித்த பார்வையற்ற அந்த நபர் இது என்ன என்று கேட்கிறார். இந்த கேள்வி அவருடைய வாழ்வின் போக்கையே மாற்றிவிடுகிறது. கிரேக்கத்தில் டிஏஏ டுட்டோ, அதாவது இது என்னவா இருக்கிறது அல்லது இது என்னவா இருந்தது என்பதுதான் இந்த கேள்வியின் நேரடி மொழிபெயர்ப்பு. இதுவரை அவர் கேள்வியுறாத ஒரு நிகழ்வு தன் முன் நடந்ததாக அவர் உணர்கிறார். தன் உள்ளுணர்வால் அவர் உந்தப்படுகிறார். வெற்று பாத்திரம் ஏந்தி கொண்டிருந்த ஒருவர் தன்னை கடந்தது ஓர் அட்சய பாத்திரம் என நினைத்து உடனடியாக இயேசுவை நிறுத்துகிறார். தன்னை படைத்தவர் தன் படைப்பு பொருளை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறார் என அவர் நினைத்து இயேசுவை நிறுத்தியிருக்கலாம். கடந்து போகிறார் கடவுள், கடந்து போகிறது கூட்டம், நிற்கின்றார் பார்வையற்ற அந்த நபர். ஒரே நொடியில் முடிவை எடுக்கிறார். இது என்ன என்று கேட்கிறார். இந்த கேள்வியை அவர் கேட்டவுடன் கேட்கப்பட்டவர்கள் தயங்கி இருப்பார்கள். நீ ஏன் கேள்வி கேட்கிறாய்? எது நடந்தால் உனக்கென்ன என்று அவரை அதட்டி இருப்பார்கள். இது என்ன? இந்த கேள்வி நமக்கு 2 நிலைகளில் எழலாம். ஒன்று, ஏதாவது ஒன்றை குறித்து நமக்கு தெளிவில்லாத போது இந்த கேள்வியை நாம் எழுப்புகிறோம். 2, இதுவரை எனக்கு நடந்தது எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல, ஆனால் இது என்ன என்று ஒரு ஆச்சரியத்தில் எழலாம். இயேசு அவரிடம், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என கேட்டவுடன், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிறார். 2 விடயங்கள் இங்கே நமக்கு ஆச்சரியம் தருகின்றன. முதலில், தனக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். இன்று எனக்கு எது தேவை என்பது நமக்கு தெளிவாக இருக்கிறதா? கடவுளிடம் இறைவேண்டல் செய்கிறோம். நம் விண்ணப்பங்களில் தெளிவு இருக்கிறதா? அல்லது சாதாரண மொழி பரிமாற்றங்களில் எனக்கு எது தேவை என்பதை நான் அறிந்திருக்கின்றேனா? 2, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிறார் அந்த நபர். அவர் ஏற்கனவே பார்வை பெற்றிருந்தவர் என்பது சிலரின் கருத்து. ஆனால் இயேசுவை தாவீதின் மகன் என தன் மனக்கண்களால் கண்டு கொண்டது முதல் பார்வை. இப்போது அவரை தன் உடற்கண்களால் பார்க்க விரும்புகிறார். முதல் பார்வை தெளிவானால் 2வது பார்வை மிகவும் எளிதாகும். இன்று நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது, நம்மை சுற்றி மக்கள் கடந்து போகும்போது இது என்ன என்று நாமும் கேட்போம். இந்த ஒற்றை கேள்வி நம் கடந்த கால வாழ்க்கையை மாற்றிவிடும், புதிய பாதையை அமைத்து கொடுக்கும்.